SEBI தமிழ் சேனல். நான் உங்களோட சனாரா. விலைவாசி உயர்ந்துகிட்டே வந்து இருக்கு. நடுத்தர மக்கள் கஷ்டப்பட்டுட்டே வந்து இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா? இந்த இன்ஃப்ளேஷனை மிடில் கிளாஸ் பீப்புள் எப்படி பீட் பண்றது? இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயங்க இது. ஏன் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கிற காசு நமக்கு பத்தல. நம்ம வாழணும்னு நினைக்கிற அந்த சிம்பிளான வாழ்க்கை கூட வாழ முடியல. ஏன் இன்ஃப்ளேஷன், அதாவது இந்த விலை உயர்வு அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கிறப்போ மிடில் கிளாஸா இருக்கிற நாம இவ்வளோ கஷ்டப்படுறோம். அதுக்கு இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம சொசைட்டி அப்படின்னு சொல்றப்போ நாளா வந்து பிரிஞ்சிருக்குங்க. ஒன்று பார்த்தோம்னா அல்ட்ரா ரிச். ஸோ இவங்க கிட்ட 25 கோடிக்கும் மேல நெட்வொர்க் வந்து இருக்கு. பிளஸ் இவங்க லேண்ட் இருக்கு, லேபர் இருக்கு, கேபிட்டல் இருக்கு. ஸோ இங்க வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் நடக்குது அப்படின்னா இவங்க கிட்ட இருக்கிற லேண்டோட பிரைஸும் ஏறும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க கையில் இருக்கிற காசும் ஏறும். ஸோ இவங்க ஒரு சைடு. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா வெல்த்தி. இவங்க கிட்ட 1 கோடியில இருந்து 5 கோடி வரைக்கும் இருக்கும். ஆனா இவங்களும் இதை நான் எஃப்டில போடுறேன் இல்லைன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கப்புறம் வரது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மிடில் கிளாஸ். எதனால மிடில் கிளாஸ் இவ்வளோ அஃபெக்ட் ஆறாங்க அப்படின்னா இங்க இந்த டாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் நிறைய வந்து இருக்குங்க. நாம வந்துட்டு நம்ம கையில கிடைக்கக்கூடிய சம்பளத்துல டாக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த பே பண்றோம். ஜிஎஸ்டி அதை நம்ம வந்து பே பண்றோம். ஸோ பேசிக்லி நமக்கு காசு இப்படி வருது ஆனா அப்படியே போகுது. அதனால தான் மிடில் கிளாஸ் சஃபர் பண்றாங்க. இதை தொடர்ந்து பார்த்தோம்னா காசு ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்துட்டு டே டு டே சர்வைவல்காக டெய்லி வேலை பார்க்குறாங்க. கையில கிடைக்கக்கூடிய காசை வச்சு அன்னைக்கு இருக்கிற அந்த நாளை வந்து ஓட்டுறாங்க. ஸோ டே டு டே சர்வைவல்னு போட்டுக்கலாம். ஸோ பேசிக்லி நம்ம பார்த்தோம்னா நம்மளோட எக்கானமி இப்படிதான் வந்து பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி 4 கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் வந்து இருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசை பொறுத்து இந்த ஒரு டிவிஷனை வந்து பார்க்கலாம். சரி, எதனால இந்த இன்ஃப்ளேஷன் நடக்குது அப்படின்னு क्वेश्चन வரும் இல்லையா? அதுக்கான ஆன்சரை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். இந்த விலை உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி இந்த நடுத்தர மக்களை பாதிக்குது சொல்றேன், கேளுங்க. ஸோ பேசிக்லி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ், அதாவது இன்ஃப்ளேஷன் இல்லைன்னா விலைவாசி உயர்வு, இது வந்து இப்படி நடக்குது. ஆனா நடுத்தர மக்கள் கையில கிடைக்கக்கூடிய சம்பளம், அந்த சேலரி நம்ம ஹைக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விஷயம் பார்த்தோம்னா நடக்குது. ஆனா இப்படி நடக்குது. ஸோ இங்க டு இங்க இவ்வளோ பெரிய கேப் வந்து இருக்கு. இது நம்ம கையில கிடைக்கக்கூடிய காசு, இது நம்மளோட நார்மல் நீட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம செலவு பண்ற காசு. ஸோ பேசிக்லி என்ன இருக்கு அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பெட்ரோல் விலை எவ்வளோ ஏறி இருக்கு, மெடிசன் விலை எவ்வளோ ஏறி இருக்கு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எவ்வளோ விலை ஏறி இருக்கு. ஆனா நம்ம கையில கிடைக்கிற சேலரி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான ரேட்ல மெதுவா ஏறிட்டு இருக்கு. சரி, ஏன் மிடில் கிளாஸ் அப்படின்னு சொல்றப்போ இந்த சேலரியில பிரச்சனை வருது? ரொம்ப கம்மியா காசு சம்பாதிக்கிறவங்க அப்படின்னா அவங்க டெய்லி வேஜஸ்க்கு போறாங்க, டெய்லி போறாங்க, காசு கொடுக்குறாங்க, அந்த காசை வச்சு சாப்பிடுறாங்க, சர்வை பண்றாங்க. ரிச் வெல்த்தி அப்படின்னு சொல்றப்போ அவங்க வேற சைடு. ஆனா இந்த மிடில் கிளாஸ் அப்படின்றவங்க மோஸ்ட்லி நம்ம கம்பெனில ஒர்க் பண்றோம். இப்ப கம்பெனில நம்ம ஒர்க் பண்றப்போ அவங்க ஒரு சம்பளத்தை குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் அவங்க வந்து கன்சிடர் பண்ண வேண்டியதா இருக்கும். அதனால நம்மளோட சம்பளத்தை ஏத்துறப்போ லாங் டேர்முக்கு யோசிப்பாங்க. என்னால இந்த பர்சனுக்கு இத்தனை வருஷம் கொடுக்க முடியுமா, இந்த பர்சனோட பொசிஷன்ல இருக்கிற மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறப்போ அவங்க சரி சம்பளத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துவாங்க. ஸோ சடனா அவங்களால சம்பளத்தை குறைக்கவோ இல்லைன்னா நீங்க போங்கன்னு சொல்லவும் முடியாது. ஆனா அதுவும் இப்ப நடக்குது, லே ஆஃப்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா காஸ்ட் கட்டிங் அப்படி இப்படின்னு பல ரீசன்ஸ் வந்து இருக்கு. எக்கச்சக்கமான பேர் வந்து வேலையை இழந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு மிடில் கிளாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துல வந்துட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து ப்ரைஸ் அப்படின்றது ஏறுது, சேலரி அப்படின்றது கம்மியா இருக்கு, நம்ம செலவு பண்ணிட்டு தான் வந்து இருக்கோம். அதனால வெல்த், அதாவது காசை சேவ் பண்றேன், இன்வெஸ்ட் பண்றேன், முதலீடு நான் வந்து பண்றேன், எனக்கு வந்து என்னோட காசை வந்து பெருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது. ஸோ வெல்த் அக்யூமுலேஷன் அப்படின்றது நடக்காமலே வந்து போயிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம நார்மலா நம்ம லைஃபை சர்வைவ் பண்றது கூட கஷ்டமாயிடும். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு என்ன பண்ணா இந்த ஒரு நெருக்கடியில இருந்து நம்ம தப்பிக்க முடியும் அதையும் பார்க்கணும் இல்லையா? பார்க்கலாம். சரி, இதோட தீர்வு என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இது ஏன் இப்படி நடக்குதுன்னு பார்க்கணும்ல. ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேங்க. ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி நல்லா ஓடுது,
நல்ல லாபம் பார்க்குறாங்க. யாருக்கு ஜாஸ்தியான காசோ லாபமோ கிடைக்கும்? அந்த மேலே இருக்கக்கூடிய, இல்லைன்னா அந்த கம்பெனியை ஓன் பண்ணுறவங்களுக்கு. கரெக்டா? கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லை. ஆனால் ஒரு லாஸ்ன்னு வரப்போ சஃபர் பண்ணுறது யாரு? ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறவங்க தான். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி பேசலாம். இங்கே நாம அங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 10 பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அவங்க ஸ்டாக் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு அங்கே ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, ஓகே, அந்த கம்பெனி ஒருவேளை லாஸ்ல போயிடுச்சு அப்படின்னா அவங்க மட்டும் சஃபர் பண்ண மாட்டாங்க. அந்த எம்ப்ளாயீஸ்ல இருந்து, அவங்களோட வெண்டர்ஸ்ல இருந்து, அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சஃபர் பண்ணுவாங்க. ஸோ கெயின், அதாவது ஒரு விஷயம் கிடைக்கிறப்போ, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்போ அது கொஞ்சம் பேருக்கு போகுது. அண்ட் அதே மாதிரி ஒரு லாஸ் இருக்கு, ஒரு கெட்ட விஷயம் நடக்குது அப்படின்னா அது நிறைய பேருக்கு போகுது. அண்ட் நாம என்ன ஆகுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மிடில் கிளாஸ் நான் மென்ஷன் பண்ண மாதிரி டாக்ஸஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நிறைய பே பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஓகே, சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் அப்படின்னு சொல்றப்போ கம்ப்ளீட்டா இந்த ஒரு இன்ஃப்ளேஷன், அதாவது இந்த விலை உயர்வு அப்படின்ற ஒரு விஷயத்துல தப்பிக்க முடியாது. ஆனா கஷ்டப்படாம நம்மளால சமாளிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்ஃப்ளேஷன் என்னவா இருக்கு, நம்ம எங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன, இன்ஃப்ளேஷன் ரேட் மாறுதுன்னா நாம எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றணும், நம்ம போர்ட்ஃபோலியோவை பேலன்ஸ் பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க இன்வெஸ்ட் பண்ணல, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும்னு முதல்ல பாருங்க. ஏன்னா நாம மிடில் கிளாஸ்ல இருக்கோம், நம்ம கிட்ட ஓரளவு காசு வருது, நமக்கு சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், செலவு பண்ணணும், எல்லாமே அந்த காசுலாம் பண்ணி ஆகணும். கரெக்டா? அதனால ஜாஸ்தியான ரிஸ்க் எடுக்க முடியாது, எடுக்கக்கூடாது. நம்மளோட காசை கண்டிப்பா நம்ம ரிஸ்க்ல போகணும்னு யோசிக்க மாட்டோம். ஸோ உங்களோட ரிஸ்க் அப்படைட் எவ்வளோ, அதாவது எவ்வளோ ரிஸ்க் நீங்க எடுக்க முடியும் அப்படின்றத யோசிச்சு ரியல் எஸ்டேட்லயோ, கோல்ட்லயோ, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ, ஸ்டாக்ஸ்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்றப்ப நீங்க கரெக்டான இடத்துல வாங்கணும். நீங்க வாங்குற அந்த லொகேஷன்ல இருந்து எல்லாமே கண்டிப்பா இட் மேட்டர்ஸ். ஸோ நீங்க கரெக்டான இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ஷுவரா இன்ஃப்ளேஷனை பீட் பண்ற அளவுக்கு உங்களால ரிட்டர்ன்ஸை பார்க்க முடியும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மல்டிபிள் இன்கம்ஸ். அதாவது உங்க வீட்டில் 2 பேர் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், ஒருத்தர் தான் வேலைக்கு போறீங்க அப்படின்னா இன்னொருத்தவங்க வேலைக்கு போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா அவங்க கண்டிப்பா என்கரேஜ் பண்ணுங்க. நமக்கு நிறைய காசு வேணும், நிறைய காசு வந்தாதான் அதை முதலீடு பண்ண முடியும், சேமிக்க முடியும். அண்ட் இந்த விலை உயர்வு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதை நம்மளால டேக்கிள் பண்ண முடியும். ஆனால் அடுத்த விஷயங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அன்னெசரி எக்ஸ்பென்சஸை குறைக்கணும். அதாவது தூம்னு கல்யாணம் நடத்துறேன், காசு இல்லை, ஒரு பெரிய லேப்டாப் வாங்குறேன், ஒரு பெரிய கார் வாங்குறேன், இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அப்போ கையில் இருக்கு, பட் அதனால நமக்கு ஏதாவது ஒரு ஒர்த் இருக்கு, நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும், பிரச்சனை இல்லை. இல்லைன்னா தேவையில்லாத செலவுகளை குறைச்சிடணும். அண்ட் கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைவர்சிஃபை பண்ணி போடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை. ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரே இடத்துல முதலீடு போடுறோம் அப்படின்னா அது போயிடுச்சு, ஒருவேளை அங்கே லாஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம். ஆனால் டைவர்சிஃபை பண்ணி போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒன்று போனாலும் இன்னொன்று நமக்கு கை கொடுக்கும். ஸோ பேசிக்லி நடுத்தர மக்கள் இந்த ஒரு விலை உயர்வு அப்படின்ற ஒரு விஷயத்தினால நிறையவே கஷ்டப்பட்டு இருக்கோம். நான் சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா எஸ்கேப் ஆக முடியாது, பட் கண்டிப்பா நல்லாவே அதை மேனேஜ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். எதனால நம்ம சஃபர் பண்றோம், என்ன இதோட சோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. இது சொல்லிட்டு நான் இந்த வீடியோல இருந்து கிளம்புறேன். அடுத்த வீடியோல திரும்ப பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.